ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டுடே என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி, குருமா கிரேவி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் துண்டு இஞ்சி, பட்டை, அந்த இலை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சதை ஆற வச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட தாளிப்புக்காக கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வதக்கி அரைச்சோம் பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலா, இப்போ நான் இதில் என்ன சேர்க்குறேன்னா மஞ்சத்தூள், காரத்தூள், கரம் மசாலா இதை மட்டும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் எடுத்து இப்போ இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், ஒரு 1/2 கப் அளவு தேங்காய், 4 முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த அளவு கொதித்து மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட், தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இதை கூட இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும் போது உங்களுக்கு அது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த அளவு கிரேவியாக வேணும், இல்லை உங்களுக்கு எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். இது சூடான சாதம், சப்பாத்தி, இப்போ கொஞ்சம் கொதித்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அருமையான டிஷ் இது. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்மளுக்கு நல்லா கிரேவி நல்லா இதாகிடுச்சு. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி,
சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.